வணக்கம். இப்போ டிஎன்எஸ்டிசி ஆப்பில் ஒரு கண்டக்டர் எப்படி லாகின் பண்ணி டிக்கெட் போடுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வேபில் ஜென்ரேட் பண்ணி உங்கள் கண்டக்டர் இடிபி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டக்டர் இடிபி நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் இடிபி நம்பரும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணோன்னே இங்கே லாகின்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு. மேலே இங்கே ஆன்ரூட் டிக்கெட்டு, லக்கேஜ் புக்கிங், பாஸு, ஜர்னி பில் ரிப்போர்ட்டு, சார்ட்டு ரிப்போர்ட்டு, அப்புறம் சிங்க் வித் சர்வர் இருக்கும். ஆன்ரூட் டிக்கெட்டில் தான் இப்போ நீங்கள் டிக்கெட் போடுற ஆப்ஷனு உங்களுக்கு இருக்கும். இப்போ ஆன்ரூட் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரிப் ஸ்டார்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இப்போ அதில் உங்களுக்கு என்னென்ன ட்ரிப் உங்களுக்கு அசைன் ஆகிருக்குன்னு இங்கே காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்க ட்ரிப் எல்லாமே இங்கே வரும். லிஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை ட்ரிப் இருக்கோ அது எல்லாமே காட்டும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட்கும், கோயம்புத்தூர் டு திருப்பூர் போகிறீங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். எஸ்ன்னு கொடுத்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ டைரெக்டாக உங்களுக்கு டிக்கெட் போகிற ஸ்க்ரீனுக்கு உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் ஃப்ரம் பிளேஸ் ஆட்டோமேட்டிக்காக, ஃப்ரம் ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். 2 ஸ்டேஜ் கிளிக் பண்ணி பேசஞ்சர் கவுண்ட் இங்கே சூஸ் பண்ணி கேஷ் பேங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ் பே கொடுத்து வாங்கணும். இதே டிஜிட்டல் பேன்றதை கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் டிக்கெட் உங்களுக்கு வரும். இப்போ கேஷ் பேயில் கொடுத்த டிக்கெட் உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே ரிப்பீட் டிக்கெட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேம் பிளேஸ்க்கு நீங்கள் ரிப்பீட் டிக்கெட் புக் பண்ணி அடுத்து லக்கேஜ் டிக்கெட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க லக்கேஜுங்கிறத 2வது ஆப்ஷனை கொடுத்து உள்ளே வந்துக்குங்க. லக்கேஜ் கவுண்ட்டுங்க 2ன்னு ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃப்ரம் பிளேஸ் 2 ஸ்டேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே அமௌண்ட் வரும். நீங்கள் கேஷ் கொடுத்துக்கலாம், டிஜிட்டல் கொடுத்து இது பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பாஸ் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பாஸ்லேருந்து, ஃபேமிலி பாஸ்லேருந்து, கேன்சர் பாஸ்லேருந்து எல்லா பாஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு பாஸ் சூஸ் பண்ணி டிக்கெட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பாஸ் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும், அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன டிசேபிலிட்டினா டிஃப்ரெண்ட் ஏபிளாக என்ன இருக்காங்க அப்படின்னு டிசேபிள் செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டேஜ் கொடுத்து பேசஞ்சர் கவுண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கேஷ் பே கொடுத்தீங்கன்னா டிக்கெட் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அடுத்து உங்களுக்கு போலீஸ் வாரண்ட் எப்படி போகிறதுன்னு பார்த்துக்கலாம். போலீஸ் வாரண்ட்டில் வாரண்ட் நம்பர் கேட்கும். வாரண்ட் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டேஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேசஞ்சர் கவுண்ட்டு போட்டுக்குங்க. அதிலேருந்து கேஷ் பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வாரண்ட்டோட டிக்கெட்டு உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் எப்படி ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நேராக டிக்கெட் போகிற ஸ்க்ரீனுக்கு போய்க்குங்க. டிக்கெட் போகிற ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா இங்கே சைடில் க்ளோஸ் ஸ்டேஜ்னு கேட்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு க்ளோஸ் த ஸ்டேஜ்னு அலர்ட் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு மாறிக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஜிலேருந்து நீங்கள் எந்த ஸ்டேஜுக்கு பேசஞ்சர் போகிறாங்களோ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போய் டிக்கெட் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரிப்பை எண்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரிப் ஸ்டார்ட் ஸ்க்ரீனுக்கு மறுபடியும் போய்க்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த மேலே ட்ரிப் செலெக்ஷன் வந்து டிசேபிள் ஆன மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட் ட்ரிப்பு என்னென்னு காட்டுமோ அதை அப்படி காட்டும். இப்போ அந்த ட்ரிப்பை எண்டு பண்ணணும். டு யூ வாண்ட் டு எண்டு த ட்ரிப்னு கேட்குது, எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்தோன்னே என்ட்ராயிரும். மேலே இங்கே டிஃபால்ட்டாக 2வது ட்ரிப்பு திருப்பூர் டு கோயம்புத்தூர்னு அதுவே வந்துடும். இப்போ இதை நீங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். திரும்பி ட்ரிப் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் டிக்கெட் போகிற ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி பார்க்குறதுன்னு காட்டலாம். இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் சைடு மெனுவில். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. கலெக்ஷன் டீட்டெயில்ஸ், கலெக்ஷன் சம்மரி இருக்குது. கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா உங்கள் டிக்கெட் பை டிக்கெட் என்ன நீங்கள் போட்டிங்களோ அந்த டிக்கெட் நம்ம பார்த்துக்கலாம். டிக்கெட் நம்பர் இங்கே இருக்கும், என்ன டிக்கெட்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து கலெக்ஷன் சம்மரி பார்க்கலாம். கலெக்ஷன் சம்மரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் வைஸ் இருக்கும், ஆல் ட்ரிப் வைஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல் ட்ரிப் சம்மரியை பார்த்துட்டு நீங்கள் கலெக்ஷன் ரெமிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு கரெக்டாக ரெமிட் பண்ணுற அமௌண்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ அதான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கீழே இருக்க ரிப்போர்ட்டில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இந்த ரிப்போர்ட் நீங்கள் பிரிண்ட் எடுத்து கலெக்ஷன் ரெமிட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் மற்ற ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம். வெளியே வந்துட்டு எல்லா ட்ரிப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். மறுபடியும் நீங்கள் இந்த லோகோ கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு கண்டக்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம்.
நன்றி.